கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களது உயிருக்கு நீதி கிடைக்க வேண்டி அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 7வது முறையாக சட்டப்பேரவையில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த சூழ்நிலையில்தான் இந்த உண்ணாவிரதம் மிக பெரிய அளவில் பேசுமுருளாக மாற வேண்டும், இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் இதை கலவரமாக மாற்றிவிடுவார்கள் என்றும் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது நடக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. காரணம், சட்டப்பேரவையில் அதை அதிகாரப்பூர்வமாக பேசினால் மட்டும்தான் இது சாத்தியமாகும், அவை குறிப்பிலும் இடம்பெறும். இதனால் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏனென்றால் 2018ஆம் ஆண்டிலேயே கள்ளச்சாராயம் குடித்து 14 நபர்கள் உயிரிழந்த பொழுது அதிமுகவிற்கு எதிராக உண்ணாவிரதமும் போராட்டமும் வீதி வீதியாக சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் போராட்டத்தை நடத்தினார்கள். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாகத்தான் இருந்துள்ளார். தற்பொழுது அவருடைய நிலைமையில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகத்தான் நம்மாலும் பார்க்க முடிகிறது. சரி, இதற்கு தீர்வுதான் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயத்தை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறப்பதுதான் இதன் மூலமாக தமிழகத்தில் உயிரிழப்புகளை தடுக்க முடியும், மேலும் உடல் உபாதைகளை தடுக்க முடியும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த உண்ணாவிரதத்தை இவர்கள் சரியான முறையில் நடத்துவார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கலவரம் செய்து இதை முடிப்பார்கள் என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியின் அணியினராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது மிக மிக கடினம். அதிலிருந்து இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் அதிமுக 2026இல் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும், இல்லை என்றால் நாம் தமிழருடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் தற்பொழுது புதிய திருப்பத்தை சீமான் அவர்கள் செய்திருக்கிறார். இதனால் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட தேமுதிக மற்றும் அதிமுகவிடம் உதவிகளை கேட்டுள்ளார். நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைய வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.